வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2 அலகு 2 அளவைகள் பயிற்சி 2இல் 2ல் 7, 8, 9 இந்த 3 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 7வது கணக்கு பாருங்க. லலிதா தன் வீட்டு வரவேற்பறைக்கு 63 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ விரிப்பை வாங்க விரும்பினார். அந்த விரிப்பால் அடைபடும் பகுதியின் பரப்பளவை காண்க. என்ன செய்ய போறாங்க? வரவேற்பறைக்கு ஒரு விரிப்பு. அந்த விரிப்பு என்ன வடிவத்தில் இருக்கு? வட்ட வடிவத்தில். அதான் மேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மேட்டு வட்ட வடிவத்தில் இருக்கு. அதனுடைய ஆரம் 63 சென்டிமீட்டர். அப்போ அந்த மேட்டை நம்ம கீழே போட்டால் எவ்வளோ இடத்த அடைத்து கொள்ளும்? அப்போ அதோடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஆரம் r = 63 சென்டிமீட்டர். வட்ட வடிவ விரிப்பால் அடைபடும் பகுதியின் பரப்பளவு, அதாவது வட்டத்தோட பரப்பளவு. ஃபார்முலா என்ன? பை r² சதுர அலகுகள். பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் ஆரம் எவ்வளவு? 63/2 ஈக்குவல் டு 22/7 பெருக்கல் 63க்கு அடுக்கு 2 இருக்கு. அப்போ 63 2 தடவை பெருக்கல்ல எழுதணும். கேன்சல் பண்ணுவோம் பாருங்க. 1 7 9 63, அதாவது 63 7 கொண்டு வகுத்தா 9. மிச்சம் என்ன இருக்கு? 22 பெருக்கல் 63 பெருக்கல் 9. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். முதல்ல 63ஐயும் 9ஐயும் பெருக்குமா? 63 9ஐயும் பெருக்குங்க. 9 3 27, 27க்கு 7 மிச்சம் 2, 9 6 54, இந்த 2 கூட்டினா 56. முடிஞ்சுதா? 63 9ஐயும் பெருக்கிட்டா அந்த ஆன்சர் எதை கொண்டு பெருக்கணும்? 22 கொண்டு பெருக்கணும். இப்போ 22 கொண்டு பெருக்குங்க. 7 14, 14க்கு 4 மிச்சம் 1, 6 12, 1 கூட்டினா 13, 13க்கு 3 மிச்சம் 1, 5 10, 10 1 11. திரும்ப 2 கொண்டு பெருங்க. இதே தான் வரும். இங்கே 4 3 1 1 கூட்டிடுங்க. 4 3 4 கூட்டினா 7, 1 3 கூட்டினா 4, 1 1 2, இந்த 1 அப்படியே வந்துடும். அப்போது 12474 12474 சதுர சென்டிமீட்டர்னு நீங்கள் எழுதினாலும் சரி, அப்படி இல்லைன்னா அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதுனாலும் சரி, ஏதாவது ஒன்று எழுதுங்க. ஒன்று சதுர சென்டிமீட்டர் எழுதுங்க, அப்படி இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதுங்க. சரியா? 7வது இதை முடிச்சிட்டோம். அடுத்தது 8வது பாருங்க. 8வது இது என்ன கொடுத்துருக்காங்க? 49 மீட்டர் விட்டமுள்ள வட்ட வடிவ பூந்தோட்டத்தை தேன்மொழி சீரமைக்க விரும்பினார். 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் செலவாகும் எனில் மொத்த செலவு தொகையை காண்க. ஒரு பூந்தோட்டம் என்ன வடிவத்தில் இருக்குது? வட்ட வடிவத்தில் இருக்குது. அதை சீரமைக்கிறதுக்கு சமப்படுத்துறதுக்கு எவ்வளவு? 1 சதுர மீட்டருக்கு 150 ரூபா. அப்போ ஃபுல்லாக சீரமைக்கணும் எவ்வளோ ஆகும்? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த வட்ட வடிவ தோட்டத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சி அந்த பரப்பளவை 150 கொண்டு பெருக்கிட்டோம்னா நம்ம செலவு தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். சரியா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? விட்டம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணும்? ஆரம் வேணுமா? அப்போது ஆரம் r = இந்த விட்டத்தை 2 கொண்டு வகுக்கணும். 49 இருக்கா? அதை 2 கொண்டு வகுக்கணும். சரியா? அப்படியே இருக்கட்டும். நம்ம இங்கே போய் கேன்சல் பண்ணலாம். முதல்ல பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாமா? வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பை r² சதுர அலகுகள் ஈக்குவல் டு பையோட மதிப்பு 22/7, ஆரம் எவ்வளவு? 49/2 அடுக்கு 2. இப்போ பாருங்கள், இந்த 22/7 அப்படியே இருக்கட்டும். பெருக்கல் 49/2, அதுக்கு அடுக்கு 2 இருக்கா? அப்போ 49/2 2 தடவை எழுதணும். 49/2 49/2 கேன்சல் பண்ணலாமா? பாருங்க. 1 7 7 7 49, 49 7 கொண்டு வகுத்தா 7. இப்போ பாருங்க, இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 11 22. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 7ல் எத்தனை 2? மொய் 2 6, 7ல் மொய் 2 6, மிச்சம் எத்தனை? 1. 1 2 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே புள்ளி வச்சிடணும். அந்த மிச்சம் 1 இருந்துச்சு, அது பக்கத்தில் 0 சேர்த்தணும். 10, 10ல் I 2 10, அதாவது 7 2 கொண்டு வகுத்தா 3.5. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? 11 பெருக்கல் 49 பெருக்கல் 3.5. இதில் இருந்து பெருக்கலாம். முதல்ல 49ஐயும் எதையும் பெருக்க போகிறோம்? 3.5ஐயும் பெருக்குவோம். பெருக்கிடலாமா? பாருங்கள். 5 9 45க்கு 5 மிச்சம் 4, 5 20, 4 கூட்டினா 24. 3 கொண்டு பெருங்க. 3 9 27, 27க்கு 7 மிச்சம் 2, 3 4 12, இந்த 2 கூட்டினா 14. அப்போ 5,
7 4 கொண்டா 11, 12 கொண்டு மிச்சம் 1 இங்கே போட்டாச்சு. 1 2 3, 3 4 7 1. இதை இப்போ எதை கொண்டு பெருக்கணும்? 11 கொண்டு பெருக்கணும். இது ரெண்டையும் பெருக்கி இந்த ஆன்சர் வந்திருக்கு. இந்த ஆன்சர் 11 கொண்டு பெருக்கணும். பெருங்க. 1 5 5, 1 1 1, 1 7 7, 1 1 1. திரும்ப 1 கொண்டு பெருக்குங்க. 1 5 5, 1 1 1, 1 7 7, 1 1 1. அப்போ 5 5 1 6, 7 1 8, 1 7 8 1. இந்த இடத்துல ஆன்சர் பாருங்க. 1 8 8 6 5. இந்த இடத்துல புள்ளிக்கு அடுத்து எத்தனை இலக்கம் இருக்குது? ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ இந்த ஆன்சரில் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இந்த இடத்துல புள்ளி வைக்கணும், ஒரு இலக்கம் தள்ளி. அப்போ 1886.5 சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவு? 150 ரூபாய் செலவாகிறது. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது? 1886.5 இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக சீரமைக்கணும்னா எவ்வளோ ஆகும்? அப்போ இந்த பரப்பளவை எதை கொண்டு பெருக்கணும்? 150 கொண்டு பெருக்கணும். பாருங்கள், எத்தனை சதுர மீட்டருக்கு? 1886.5 சதுர மீட்டர் தோட்டத்தை சீரமைக்க ஆகும் செலவு. அந்த 1886.5 எதை கொண்டு பெருக்கணும்? 150 கொண்டு பெருக்கணும். பெருக்கலாமா? இந்த இடத்துல பெருக்கி காமிக்கிறேன் பாருங்கள். 1886.5 பெருக்கல் 150. முதல்ல 0 கொண்டு பெருங்க. 0 0 0 0 0 0 கொண்டு பெருக்க. 5 கொண்டு பெருங்க. 5 25க்கு 5 மிச்சம் 2, 5 30, 32 32, 32க்கு 2 மிச்சம் 3. அதுக்கு அடுத்தது 5 8 40, 3 கூட்டினா 43, 43க்கு 3 மிச்சம் 4. 5 8 40, இந்த 4 கூட்டினா 44, 44க்கு 4 மிச்சம் 4. 5 1 5, 5 4 9. இப்போ 1 கொண்டு பெருங்க. 1 5 5, 1 6 6, 1 8 8, 1 8 1 1. கூட்டிடலாமா? 0 5, இங்கே 7, இதை கூட்டினா 9, இதை கூட்டினா 12, 12க்கு 2 மிச்சம் 1. இங்கே வந்துச்சுன்னா 10 10 8 18, 18க்கு 8 மிச்சம் 1 2. அப்போ பாருங்கள் என்ன வந்திருக்கு? செலவு பாருங்கள் ஈக்குவல் டு 2 8 2 9 7 5 0. சரியா? இந்த இடத்துல பாருங்கள், புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ அந்த ஆன்சரில் வலது பக்கம் வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது இதோட மதிப்பு என்ன? 2,82,975.0. இந்த புள்ளிக்கு வலது பக்கம் 0 இருந்தால் அது மதிப்பு கிடையாது. அதை விட்டுட்டு நம்ம என்னதுலாம்? ரூபாய் 2,82,975. இதான் என்னது? அந்த தோட்டத்தை சீரமைக்க ஆகும் செலவு. சரியா? அடுத்தது 9ஆம் கணக்கு பார்க்கலாமா? பாருங்க, 9ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் தளத்திற்கு சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 18 செலவாகிறது எனில் மொத்த செலவு தொகையை காண்க. நம்ம முன்னால் பார்த்தோம்லையே, அதே மாதிரி தான். பரப்பளவு கண்டுபிடிச்சி எதை கொண்டு பெருக்கினா போதும்? 17 கொண்டு பெருக்கிட்டா போதும். பாருங்கள், நீச்சல் குளம் வட்ட வடிவத்தில் இருக்குது. அதுக்கு வந்து தரைக்கு வந்து சிமெண்ட் பூசணும். சிமெண்ட் பூச ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு? 18 ரூபாய். அப்போ ஃபுல்லாக பூசி முடிக்க எவ்வளோ ஆகும்? ஆரம் கொடுத்துருக்காங்களா? ஆரம் எடுத்து எழுதிட்டோம். முதல்ல அப்படியே பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதை எதை கொண்டு பெருக்கினா போதும்? 18 கொண்டு பெருக்கினா போதும். பாருங்கள், ஆரம் R = 7 மீட்டர். வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் தரத்தின் பரப்பளவு வட்டம் இல்லையா? அப்போ வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா πr² சதுர அலகுகள் = பையோட மதிப்பு 22/7. ஆரம் வந்து எவ்வளவு? 7 இல்லையா? அப்போ 7 ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர். 22/7 பெருக்கல் 7/2. அப்போ என்ன அர்த்தம்? 7 பெருக்கல் 7 அடுக்கு 2 இருக்குது, அதனால் 2 தடவை எழுதலாம். இப்போ பாருங்கள், இந்த 7 இந்த 7 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? 22 பெருக்கல் 7 பெருக்குங்க. 7 2 14, 14க்கு 4 மிச்சம் 1, 7 2 14, மிச்சம் 1 கூட 15, 154 மீட்டர் ஸ்கொயர். அப்போது அந்த வட்டவடி நீச்சல் குளத்தை தரையோட பரப்பளவு எவ்வளவு? 154 மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டருக்கு செலவு எவ்வளவு? 18 ரூபாய். அப்போ நம்ம எவ்வளோக்கு நம்ம சீரமைக்கணும்? சிமெண்ட் பூசணும். 154 சதுர மீட்டருக்கு சிமெண்ட் பூச ஆகும் செலவு. இந்த 154 எதை கொண்டு பெருக்கணும்? 18 கொண்டு நம்ம பெருக்கணும். பெருக்கலாமா? அந்த இடத்துல பெருக்கி காமிக்கிறேன் பாருங்கள். 154 18 கொண்டு பெருக்க போகிறோம். பெருங்க. 8 32க்கு 2 மிச்சம் 3.
8 5 40, 3 கூட்டினா 43, 43க்கு 3 மிச்சம் 4, 8 1 8, 4 கூட்டினா 12. 1 கொண்டு போயிருங்க, 1 4 4, 1 5 5, 1 1 கூட்டுங்க 2, 3 4 7, 2 5 7, 2. அப்போ எவ்வளோ செலவாகும்? ரூபாய் 2772 ரூபாய் செலவு ஆகும். அந்த தளத்திற்கு சிமெண்ட் பூச எவ்வளோ செலவாகும்? 2772 ரூபாய் ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.